ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு சென்று கண்ணபிரானையும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து எழுப்பினாள். 19வது பாசுரத்திலே அந்த பாசுரத்திலே நப்பின்னை பிராட்டியை பார்த்து தத்துவமன்று தகவு, இது உன்னுடைய தகுதிக்கு சேராது, உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு சேராது, உன்னுடைய கருணைக்கும் சேராது என்று கொஞ்சம் கடுமையான வார்த்தையை சொல்லிவிட்டார்கள். நப்பின்னை பிராட்டிக்கு என்ன அபிப்பிராயம் என்னால், சரி கண்ணபிரானுக்கு இவர்களை பற்றி கண்ணபிரானிடத்திலே சிபாரிசு செய்வோம், அதுக்கு தகுந்த சமயம் வரட்டும், அந்த சமயத்திலே செய்வோம் என்று அவள் கொஞ்சம் பேசாமல் பொறுமையாக இருந்தாள். கண்ணபிரானுக்கும் என்ன திருவுள்ளம் என்னால், கொஞ்சம் நப்பின்னை பிராட்டியினிடத்திலே அதிகமான வார்த்தைகளை இவர்கள் சொல்லிவிட்டார்கள், கொஞ்சம் அபச்சாரப்பட்டு விட்டார்கள். அவர்கள் இந்த அபராத க்ஷாமணம், அந்த தவறுக்கு வருந்தும் வரை அவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டாம் என அவனும் வாய்மூடி கிடக்கிறான். இதையெல்லாம் உணர்ந்தார்கள் வெளியில் இருப்பவர்கள். இந்த பாசுரத்திலே 20வது பாசுரத்திலே மறுபடியும் கண்ணபிரானையும் நப்பின்னை பிராட்டியும் சேர்த்து எழுப்புகிறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தொன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். முதலிலே 33 அமரர்க்கு முன் சென்று 30 முக்கோடி தேவர்கள் என்று சொல்கிறோமே, அது ஒரு கணக்கே இருக்கிறது. எண்மர் 11 ஈரருவர் ஓரிருவர் என்ன ஆழ்வார்களுடைய பாசுரம். அஷ்ட வசுக்கள், 11 ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 என்று வேதத்திலே எடுத்து பார்த்தால் அஷ்டௌ வசவஹா ஏகாதச ருத்ராஹ 12 ஆதித்யாஹ உபாவஸ்வினௌ என்று அதிலேயே அந்த கணக்கு இருக்கிறது. அப்படி அந்த 30 முக்கோடி தேவர்கள், அந்த 33 அமரருக்கு முன் சென்று அவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தால் அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவா, எம்பெருமானுக்கு பின்னாடி போய் ஒழிந்து கொள்வார்கள். எம்பெருமான் தான் போய் முன்னால் நின்று அவர்களுடைய கப்பம் தவிர்க்கும் கலியே. கப்பம் என்னால் நடுக்கம், கம்பம் என்று வடச்சொல், அது தமிழிலே கப்பம் என்று ஆகிறது. அந்த கப்பம் தவிர்க்கும், அவர்களுடைய நடுக்கத்தை தவிர்க்கும் போக்கும் கலியே மிடுக்கை உடையவனே துயிலழாய் என்று தெரிவித்தார்கள். இந்த வரிக்கு அழகியவன் வாழ பெருமாள் நாயனார் வியாக்கியானம் பண்ணினார். எப்பேற்பட்ட வியாக்கியானம்! ஒரு 7-8 விஷயங்களை அப்படியே அடுக்கிக் கொண்டே போகிறார். இந்த ஒவ்வொரு வார்த்தையாக பிரித்து 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும். அவர் என்ன கேட்கிறார் நாயனார், நீ காரியம் பண்ண வேண்டுமானால் 33 கோடி பேர் வந்தால்தான் நீ செய்வாயா? 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு காரியம் செய்ய மாட்டாயா? நீ காரியம் செய்ய வேண்டுமானால் அமரர்களாக இருக்க வேண்டுமா? சாகாவரம் பெற்ற அமரர்களுக்கு தான் நீ உதவுவாயா? உன்னை பிரிந்தால் ஒரு நொடியிலே நாங்கள் மடிந்து போவோம், நாங்கள் தீர்ந்து போவோம், எங்களுக்கு நீ உதவ மாட்டாயா? பிரயோஜனாந்தர பரர்களுக்கு தான் நீ உதவுவாயா? உன்னை தவிர வேறு பலன்கள் வேண்டும், வேறு பயன்கள் வேண்டும் என்று அமரர்கள் கேட்கிறார்களே, அவர்களுக்கு தான் நீ உதவுவாயா? உன்னையே வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு நீ உதவ மாட்டாயா? அவர்கள் எல்லோரும் ஆண்கள், ஆண்களுக்கு தான் நீ உதவுவாயா? அபலை பெண்களுக்கு உதவ மாட்டாயா என்று அந்த வரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவத்தை ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் ஆர்ஜவமுடையாய். செப்பம் என்னால் ஆர்ஜவம், அந்த ருஜுவாக இருக்கக்கூடிய தன்மை. நன்றாக இருக்கிறது உன்னுடைய செப்பம். நேற்றுக்கு நீ சொன்ன வார்த்தை என்ன, இன்றைக்கி நீ நடந்து கொள்கின்ற விதம் என்ன, அது நேற்றைய பேச்சு நேற்றோடு போய்விட்டது. செப்பமுடையாய் திரளுடையாய், திரள் என்னால் ஆற்றல், செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். அந்த விரோதிகளுக்கு அவன் எப்படி இருக்கிறான் கண்ணபிரான் என்னால், அவன் விரோதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறான். செத்தாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய்,
விமலா என்ன அவன் எத்தனை பேரை அழித்தாலும் அதனாலே ஒரு தோஷம் எம்பெருமானுக்கு ஏற்படுவதே இல்லை. அவன் ராவணனை கொன்றான், நரகாசுரனை கொன்றான், சிசுபாலனை கொன்றான் என்னால் இதெல்லாம் எம்பெருமானுக்கு தோஷமா என்னால் எதுவுமே தோஷம் கிடையாது. அவன் அமலன், நிமலன், விமலன் என்று திருப்பாணாழ்வார் பாடினாரே, அதுபோல செத்தார்க்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று கண்ணபிரானை எழுப்பினார்கள். ஆனால் கண்ணபிரான் எழுந்திருக்கவில்லை. ஏன் எழுந்திருக்கவில்லை? நப்பின்னை பிராட்டியினிடத்தில் இவர்கள் அபச்சாரப்பட்டு விட்டார்கள். அதற்கு மன்னிப்பு கேட்கும் வரை நாம் எந்த காரியமும் இவர்களுக்கு பண்ணக்கூடாது என்று அவன் இருந்தான். உடனே இதை உணர்ந்தார்கள். நப்பின்னை பிராட்டியினுடைய அழகை வர்ணித்து மேல் பாதியை அப்படியே நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னனங்காய் திருவே துயிலழாய். நப்பின்னை பிராட்டியை வர்ணித்து 3 பாசுரங்கள். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த. இந்த பாசுரத்திலேயும் செப்பன்ன மென்முலை அண்ணா பொற்குடங்கள் போலே கலசத்தை அந்த பொற்கலசங்கள் போலே திருமுலை தளங்களை உடையவள். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிவந்த வாய். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நல்ல சிறிய மருங்கை உடையவள். நப்பின்னை நங்காய். நங்காய் என்னால் ஸ்திரீத்துவத்திலே பரிபூர்த்தியை உடையவள். திருவே துயிலழாய். திருவே என்னால் பிராட்டி, பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் செய்யக்கூடிய புருஷகாரத்தை இந்த அவதாரத்திலே நீதானே செய்து கொண்டிருக்கிறாய். அப்போ இந்த அவதாரத்திலே நீதான் எங்களுக்கு திருவே துயிலழாய். உக்கமும் தட்டொழியும் உன் மணாளனையும் தந்து. உக்கம் என்னால் விசிறி, தட்டொளி என்னால் கண்ணாடி. திருவில்லிபுத்தூரிலே போய் நாம் ஆண்டாளை சேவித்தால் ஆண்டாள் சன்னதிக்கு நேராக ஒரு பெரிய தட்டு கண்ணாடி இருக்கும். அது ஆண்டாள் உபயோகித்த கண்ணாடி என்று காட்டுகிறார்கள். அப்படி உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து கண்ணபிரானை நீ எங்களுக்கு கொடுத்து இப்போதே எம்மை நீராட்டு. எங்களுக்கு நாங்கள் என்ன ஆரம்பித்து வந்தோம்? நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று மார்கழி நீராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து வந்தோம். இப்பொழுது உன் கையாலேயே அந்த நீராட்டத்தை எங்களுக்கு நீ செய்வாயாக என்று நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. ஆக 19வது பாசுரம் 20வது பாசுரம் 2 பாசுரங்களிலேயும் நப்பின்னை பிராட்டியும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள். 21வது பாசுரத்திலே கண்ணபிரானை மட்டும் எழுப்ப இருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.